திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல எந்த விதமான ஒரு மக்கள் எழுச்சி இருந்தது. அப்போ கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கும் போதே 1 கோடி 1.5 கோடி பேரு மெம்பர்களா சேர்த்துட்டு உறுப்பினர்களா சேர்த்துட்டு அந்த கட்சி ஆரம்பிக்கப்படல. அந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து உழைப்பு 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 ஒரு விஷயத்திலையும் அவங்களுடைய கொள்கைகள் ஈர்க்கப்பட்டு மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, சுதந்திரம் அடைந்ததுல இருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கட்சிகள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி ஒரு தேசிய கட்சிகள் மட்டுமே தெரிந்திருந்த அந்த காலகட்டத்துல தன்னுடைய பேச்சால், தன்னுடைய ஒரு எந்த மாதிரி எழுச்சியான ஒரு உரைகளால் கிட்டத்தட்ட தமிழ்நாடையே திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கட்சி முப்பிருந்தான் திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னா, ஒரே இரவுல அந்த கட்சி வளர்ந்தில்ல. அந்த அளவுக்கு ஒரு கீழே அடிக்கோல் போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கும் மற்றும் ஒரு மிக சிறந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னும் இருக்கிற எல்லா கட்சியும் திராவிட கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அங்கதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் தோன்றுச்சு. அதே மாதிரிதான் சில ரொம்ப ஜாதி சம்பந்தப்பட்ட கட்சிகளா இருந்தா கூட ஒரு முக்கியமான கட்சியா இருக்கிறது திமுக, அதிமுக. அந்த 2 கட்சியுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு குடும்பத்துல இருந்து வந்த கட்சிகள் தான். ஆனா அந்த கட்சி ஆரம்பிக்கிற காலத்துல திமுக இருந்தவங்களும் அதிமுக இருந்தவங்களும் சேர்ந்து ஒன்னா இருந்தாலும் உழைச்சுதான் அந்த கட்சி முன்னேறிய நிலைமை அடைஞ்சது. அந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு 75 வருடங்கள் கழித்து, ஏன்னா நம்ம நாம் தமிழர் ஆரம்பிச்சு ஒரு 10-15 வருஷம் ஆனதால ஒரு 50-55 வருடம் கழித்து அதே போன்று, அதாவது அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணா சார் ஒன்றும் பெரிய சினிமா நடிகர் கிடையாது. இப்ப இருக்கிற நம்ம விஜய் சார் மாதிரி பெரிய சினிமா நடிகர் கிடையாது. தன்னுடைய திறமையால், பேச்சால், தன்னுடைய ஒரு அன்பால், தன்னுடைய ஒரு கொள்கைகளால், கோட்பாடுகளால் தமிழ்நாட்டு மக்கள் வீதி வீதியா போய் இடமா போய் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த அந்த காலத்துல எந்த விதமான இந்த இன்டர்நெட்லாம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எந்த விதமான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற எந்த விதமான விஷயங்களும் இல்லாம ஒரு வீதிக்கும் ஒரு ஊருக்கும் போய் போய் சென்று சென்று மக்களை சந்திச்சு திறமையான பேச்சுகளால் பேசி அதனால் பலரால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் பேசுற பேச்சால் ஈர்க்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்தான் திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போன்ற ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. என்னன்னா திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட பல பேரோட கூட்டணி சேர தயாரா இருந்தாங்க. அங்கங்க ஒரு சில கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தா ஒரு 15-17 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலவே திராவிட கட்சியில இவங்க எல்லாருமே பிரயாணம் பண்றாங்க, தொடர்ந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வருது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்த நாள் எங்கிருந்து கணக்கு பண்றேன்னா, திராவிட கட்சி ஆரம்பத்துல இருந்து அதுல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரிஞ்சிருக்கு. ஸோ அதுல இருந்து தான் கிட்டத்தட்ட 20-30 வருஷம் கழிச்சுதான் சுதந்திர இந்தியாவில நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தது. அதே போல ஒரு கொள்கை கோட்பாடோடு இருக்கிற ஒரே ஒரு மனிதன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருன்னா திரு சீமான் அவர்கள். அவர்களுடைய கொள்கையில எந்த விதமான சமரசமும் இல்லாமல் தொடர்ந்து எந்த கட்சியிடம் கூட்டணி வைக்காமல் தொடர்ந்து போட்டி போட்டு கொண்டிருக்கும் அந்த கொள்கைகளை எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நீங்க என்ன நீங்க சொன்னாலும் நான் மாறுவதுக்கு நான் வாய்ப்பு இல்லை, இதுதான் என்னோட கொள்கை, தான் என்னோட கோட்பாடு, இதுல யாரும் வரீங்களோ வாங்க, யாரா இருக்கீங்க, மத்த கட்சியும் சேர்த்துக்கவே மாட்டாரு, வரவும் மாட்டாங்க. ஏன்னா சம்பாதிக்க முடியாது நல்லா தெரியும். சோ இங்க சம்பாதிக்க முடியாது, கொள்கைகளை கொண்டு மக்களுக்கு உழைக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சுக்கொண்டு, ஆனா பெரிய ஈர்ப்பு இல்லை. அவர் அவரே அவரை பத்தி சொல்றாரு, இதே நான் ரொம்ப பயங்கரமா வெள்ளையா கலரா அட்டகாசமா அழகா இருந்தேன்னா நான் பேசுறது எல்லாமே நீங்க ஒத்துக்கிறீங்க, நான் கருப்பா கொஞ்சம் இருக்கிறது நீங்க பாத்தீங்க, உங்களுடைய இந்த ஒரு வெள்ளைக்கார சொல்றதை ஏத்துக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒரு சொல்றது நீங்க ஏத்துக்க மறுக்கிறீங்க அப்படின்ற ஒரு வரிகளை அடிக்கடி தன்னுடைய பேச்சுகளை சொல்வது உண்டு. நடைமுறையிலையும் அப்படிதான் இருக்கு. அவரு சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அவர் சொல்றதே வெள்ளை யாருன்னா சொன்னா பெருசா பேசுற அளவுக்கு இன்னைக்கு தமிழக மக்கள் ஒரு தமிழனை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு காலகட்டத்துல திரு சீமான் அவர்கள் வராரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2024 36 லட்சம் தமிழ் மக்கள் அவரை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு வெற்றி பெறுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35% வாக்குகளே இருந்தால் போதும். ஒரு பெரிய கட்சியோட போட்டி போடும்போது அதுல சென்ற முறையே 8% வாக்குகள், பாராளுமன்றத்திலே 8% வாக்குகள் பெற்றாரு. சோ அந்த 8% வாக்குகள் உண்மையா அவரே ஒரு பெரிய ஒரு மனதில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு பெரிய அந்த கட்சி ஒரு எழுச்சியும்
ஏற்படுத்தி 2024 தேர்தல். அதுக்கு முந்தின தேர்தலில் வந்து அவர் வாங்கிய வாக்குகள் அதிகமான வாக்குகள் இருந்தா கூட 2024 தான் அவர் வந்து கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுது. அதுல அவர் எழுச்சி வந்து உண்மையா அவருடைய எழுச்சி பேச்சு எல்லாமே பாராட்டக்கூடியதா இருக்கு. 2024 அப்புறமா சீமான் சார் உருவாக்கிய பல 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 நீங்க எந்த விதமான வேட்பாளரை போய் நீங்க மைக்க நீட்டினா கூட அவர் சொன்ன மாதிரி அவருங்க பேசுற பேச்சு எல்லாமே அந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்த பேச்சாளர் பேச்சுக்கு கொஞ்சம் கூட குறையில்லாம எல்லா விஷயத்தையும் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து பேசக்கூடிய ஒரு ஆட்களோட வேட்பாளர் மட்டும் இல்ல இந்த கட்சியில பல பேர் வந்து உண்டாக்கி வைத்தது திரு சீமான் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அது எப்படின்னா எதுக்கு உதாரணம் அப்படின்னா அண்ணாதுரை வந்து எப்படி அவருடைய கட்சியில இருக்கிற எல்லாருமே நம்முடைய நம்ம நெடுஞ்செழியன் சார், நம்முடைய அன்பழகன் சார், நம்முடைய கருணாநிதி சார் வந்து எல்லாருமே மிக சிறப்பான ஒரு பேச்சாளராக மிக சிறப்பு விஷயம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கட்சியில வந்து தலைவரை விட தலைவருக்கு நிகரா வந்து விஷயத்தை தெரிஞ்சுள்ள ஒரு கட்சி எதுனா அது நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி இந்த தேர்தலில் என்ன நினைத்தது, அது நடந்ததா, நடக்குமா, நடக்காமல் போயிடுமா அப்படின்றதுதான் இந்த காலையில் நம்ம பார்க்க போறோம். நம்ம செந்தமிழன் சீமான் வந்து 2024 நாம் தமிழர் கட்சி வந்து வாங்கிய 8.2% வாக்குகள் ஒரு 4வது பிளேயர் வெயிட்டான பிளேயர் இல்லாதால அந்த அளவுக்கு ஒரு வாக்கு வாங்கிட்டான்னு சொன்னாங்க. அது உண்மையா பொய்யான்றது இந்த 2026க்கான தேர்தல் முடிவுகள் கண்டிப்பா சொல்லும். ஏன்னா அவருக்கு வாக்களிப்பவர்கள் யாருமே வேறொருவருக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்ப அவர் வந்து 8% மக்கள் வாக்களிச்சாங்க அப்படின்னா அதுல 1-2% மக்கள் வந்து கண்டிப்பா இந்த 3 கட்சி 4 கட்சியும் பிடிக்காம அவருக்கு வாக்களிப்பு கண்டிப்பா உண்டு. அந்த 2% 3% வந்து கண்டிப்பா அவரை விட்டு வெளில போயிடுவாங்க. ஏன்னா இந்த முறை தொடர்ந்து நம்ம அவருக்கு வாக்களிச்சோம், ஆனா அவர் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தல, அவர் ரொம்ப மக்கள் நம்பல. அதனால நம்ம இவரை 3வது போர்ஸா நம்ப வேணாம், நம்ம விஜய் சாரா 3வது போர்ஸா நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா வந்து அந்த எண்ணத்துல வந்து நாம் தமிழருக்கு வாக்களித்தல் கண்டிப்பா வேறு கட்சிக்கு வாக்களிக்கான வாய்ப்புகள் ரொம்ப உண்டு இந்த தேர்தல். ஆனா விஷயம் என்னன்னா புதிய வாக்காளர்கள் அதே மாதிரி எப்படிப்ப நீங்க ஒரு ஒரு 25 லட்சம் 30 லட்சம் புதிய வாக்காளர்கள் உள்ள வராங்கன்னா அவங்க எல்லாருமே மாற்றத்தை வந்து நினைக்கிறாங்க அப்படின்றது உங்க மனசு வச்சுன்னா கூட எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா இலவசம் தரமாட்டேன்றாரு, அதே மாதிரி வந்து எதையுமே வந்து வேலை தருவேன்னு சொல்றாரு, கேஸ் தரமாட்டேன்றாரு, மானியம் தரமாட்டேன்றாரு, லஞ்ச லாவணம் இல்லாம பண்ணுவன்ற போது கண்டிப்பா இளைஞர்கள் வந்து எல்லாருமே ஆஹா இதனால அந்த வித்தியாசமா பண்றாருன்னு இவரை பார்ப்பாங்களா, இல்ல இதே குட்டையில ஒரு நம்ம மட்டைக்கு பின்னாடியே சுத்துவாங்களா அப்படின்றத வந்து கண்டிப்பா உங்களோட பார்வை விட்டுறேன். அந்த வகையில அந்த வெளியில போன அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து கண்டிப்பா இளைய ஓட்டாளர்கள் வந்து இளைய வாக்காளர்கள் கண்டிப்பா அதை சரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு முறையும் வந்து நாம் தமிழர் சீமானுக்கு வந்து அவருடைய கொள்கைகளை பிடிச்சி மொத்த மக்களை மாறலாம் கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அவரை வந்து தொடர்ந்து அவர் இருக்கும்போது தொடர்ந்து அவர் நம்புறாங்க. தொடர்ந்து அவருடைய பிள்ளைகள் அவருடைய தம்பிகள் இப்ப விஜயா தான் நண்பா நம்பி சொல்லலாம். இவர் வந்து இவர் உறவுகள், இவருடைய நண்பர்கள், இவருடைய தம்பிகள் தங்கைகள் வந்து தொடர்ந்து போராட்டத்தை பார்த்து பல மக்கள் வந்து எழுச்சியா வந்து அவருடைய மீட்டிங்லேயே பாத்தீங்கன்னு சொன்னா விஜய் சாருக்கு வந்து அவரை பார்க்க கூட்டம் வந்தாங்கன்னா சீமான் சார் பேச்சு கேட்க அவ்வளவு கூட்டம் வந்தது தென் மாவட்டங்கள்லாம் சொல்லிட்டு. சென்ற முறையே பாத்தீங்கன்னா நம்மளுடைய சட்டமன்ற தேர்தல், நம்ம பாராளுமன்ற தேர்தலை பத்தி பேசல, சட்டமன்ற தேர்தலையே பல தொகுதிகளில் வந்து ஒரு தொகுதியா நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே போட்ட நீங்க காணொலி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தெரியும். ஒரு பகுதிகளில் வந்து ரொம்ப சாதாரணமா 4% 5% சென்னை சுத்தி உள்ள சில சட்டசபை தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா 4%. ஆனா அள்ளி சென்னையிலேயே ஒரு சில தொகுதியில 11, 12, 8 பெரம்பலூர் போனதும் நல்ல வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரியும் அவர் வாங்கியிருக்காரு. சென்னை மட்டும் இல்லாம அவங்க சவுத் மற்ற எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதியிலுமே பரவி இருக்கிற ஒரு கட்சினா அது வந்து நாம் தமிழர் கட்சி தான். அந்த கட்சியில இருக்கிற எல்லாருமே இந்த முறை என்னத்தை விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப டீப்பா ஆராய்ச்சி பண்ணா அவர்களுக்கு வந்து வேண்டியது முதல் தேவை வந்து காரைக்குடியில் திரு சீமான் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அதுதான் அவருடைய முதல் ஒரு ஆசை. என்னன்னா எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் 11 வருஷமா 2016 இருந்து தேர்தலில் போட்டிடுறோம். 2026 கிட்டத்தட்ட ஒரு 5-6 தேர்தல் பார்த்தாச்சு. ஆனா ஒரு வெற்றியுமே நம்ம சுவைக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நாம் தமிழருடைய பிள்ளைகளுக்கு இருக்கு. சோ அவங்க தன்னுடைய தலைவரான சீமான் அவர்கள் ஒரு தொகுதியில ஜெயிச்சிட்டாருனாலே அவங்க பயங்கரமான சந்தோஷத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணாதால் தான் அவர் யாரும் நம்ப மாட்டாங்க. சோ அவரு கட்சி சார்ந்த யாரோ ஒருத்தர் வந்து ஒரு தொகுதியை வென்றாலே அவங்க அளவு கடந்த ஒரு சந்தோஷத்துக்கு வந்துருவாங்க. இரண்டாவது அவர்களுடைய வாக்கு சதவீதம் இவங்க சொல்ற மாதிரி 40, 30 வரலாம் அவசியம் கிடையாது. சென்ற முறை வாங்கிய 6.5% வாக்குகள் இருந்து 12 அல்லது 13% வாக்குகள் பெற்றுட்டாலே
அவங்க வந்து வெற்றி பெற்றதுக்கான சமம் சொல்லி நான் சொல்றேன். அவங்க வந்து 13% வாக்குகள் சென்ற சட்டசபையில 6.582 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. அதுல டபுள் மடங்கு வந்து ஒரு 13% வாக்குகள் பெற்றுட்டாங்கனாலே ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து நாம் தமிழர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஒருவேளை அவங்க நாடாளுமன்றத்துல வாங்கிய 8% வாக்க அப்படியே டபுள் 16% வாக்குகள் வாங்கிட்டாங்கன்னா நிச்சயமா நான் இப்பயே சொல்லிடுறேன், 2031 வந்து நிச்சயமாக அது ஒரு நாம் தமிழருக்கான ஒரு தேர்தலா தான் இருக்கும். அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் அடுத்த தேர்தலுக்கான வாக்கு சதவீதமா தான் ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்து தொடர்ந்து போராட்டி இருக்காங்க. அவங்க எந்த நேரத்திலுமே வந்து போட்டி நான் வந்து வெற்றி பெற்றோம், நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் இந்த முறை அப்படி சொல்லல. அவர் இன்னைக்கும் முதலமைச்சர் ஆகணும், வெற்றி அடைந்ததுக்கு எந்த இலவச அறிவிப்பும் அறிவிக்கல. எந்த விதமான தவறான விஷயம் போகாம நீ போட்டா போடு போடா கட்டி போ, நான் இப்படிதான் அப்படிதான் செய்வேன்னு சொல்லி நிக்கிறதே பல பேருக்கு வந்து அவர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து வெளியில் தெரியாத உண்மை. ரொம்ப இந்த இந்த பந்தா இந்த இந்த தொடர்ந்து இந்த டிவி இந்த 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 ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே முதல்ல இருந்து சொல்றேன், ஊடகங்கள்ல மறுக்கப்படும் ஒரு மிக சிறந்த தலைவர் வந்து சீமான் அவர்கள். இப்ப வந்து எக்ஸிட் போல்ல கூட பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு 3வது சிம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி. ஆனா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்து பிற அப்படின்ற ஒரு எழுத்துல போடுறாங்க, அதர்ஸ் அப்படின்ற எழுத்துல போடுறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து இந்த ஆங்கில ஊடகங்கள் முதல்ல தமிழ் ஊடகங்களே அதை வந்து செய்யறது இல்லை. ஏன்னா அப்படி இருக்கும்போது ஆங்கில ஊடகங்கள் எப்படி செய்யும்? ஆங்கில ஊடகங்களை நான் வந்து வெறுக்கிறேன் இந்த ஒரு விஷயத்துல. தமிழ்நாட்டுல அவருக்கு நீங்க ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாம போங்க, ஜெயிக்க வைங்க, ஜெயிக்க வைக்காம போங்க. ஆனா இதே மாதிரி அதிமுகன்ற பேர் போடாம விட்டுருந்த அந்த அதிமுக தொண்டர்கள் எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு அவருக்கு உண்டான மரியாதையும் அவருக்கு உண்டான ஒரு ஏன்னா இத்தனை 35-36 லட்சம் மக்களுடைய ஒரு நன்மதிப்பை பெற்று வாக்குகள் வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ஆனதுக்கு அப்புறம் கூட அவரை வந்து எதுலையுமே சேர்த்துக்கலாம் இருக்கிறது சொல்லாம நீ சேர்த்ததால் தான் அவர் வந்து வெற்றி பெற போறதோ தோல்வி பெற போறதோ தன்னுடைய கடினமான உழைப்பால தான் உண்டு, தன்னுடைய கொள்கை உண்டு, எந்த சமரசமும் இல்லாமல் உழைக்கும் ஒரு மனிதன் தோற்றதா சரித்திரமே இல்லை. அந்த வகையில திரு சீமான் அவர்கள் நிச்சயமா இந்த முறை வந்து 2% அது இரட்டை இலக்க சதவீத வாக்குகளை பெறுவார்ன்றது எந்த விதமான சந்தேகமும் யாருக்குமே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் காரைக்குடியில் நிச்சயம் வெற்றி பெறுவார். அது வந்து கண்டிப்பா 4 முனை போட்டியங்க. கண்டிப்பா அவர் வந்து ஒரு தலைவரா 30% வாக்குகளை மினிமம் குறைந்தபட்சம் எடுத்துருவார் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. இந்த ஊடகங்கள் வெளிவரும் விஷயங்களை வந்து தூக்கி ஓரம் வைங்க. ஓரம் வச்சுட்டு நாம் தமிழர் கட்சி எதை விரும்புறாங்க அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நீங்க தேர்தல் முடிஞ்ச அப்புறம் கூட இதைதான் அவர்கள் விரும்பினார்களா அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட்ல நீங்க போடுங்க. நான் அவர்கள் விரும்பிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தொகுதியாவது நாம் தமிழர் கட்சி ஜெயிக்க வேண்டும், அதிலும் குறிப்பாக திரு சீமான் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். 2வது அவர்கள் இரட்டை இலக்கு வாக்கு சதத்தை பெற வேண்டும். அதுவும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின அந்த 8% டபுள் மடங்காக்கி 16% வாக்குகள் அவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்கதான் 2031 முக்கியமான பிளேயரா இருப்பாங்க. வேற ஏன்னா கொள்கைகள் அவ்வளவு வந்து ஒரு கட்டுக்கோப்போட ஒரு கிரிப்பா இருக்கிறாங்க. இப்ப விஜய் சார் என்ன பண்ணிட்டாருன்னா, இளைஞர்ல வந்து அரசியல் பேசல, அரசியல் தெரியல, ஆனா அரசியல்னா என்னன்னு பார்க்க வச்சிருக்கிறாரு திரும்பி. ஆனா கூட அது சினிமா மட்டும் பார்த்தவங்க வந்து அரசியல் என்னன்னு பார்க்க வச்சிருக்கிறாரு, அரசியலை தெரியப்படுத்தல. இப்ப அரசியலை பார்த்தவங்க தொடர்ந்து அரசியலை பத்தி பார்க்கும்போது சீமான் அவர்களுடைய அதுக்கப்புறம் இப்ப விஜய் சார் அரசியல் எப்படி பேச போறான்னு தெரியல. ஆனா தொடர்ந்து சீமான் சார் பேசிட்டு எதை போறோம், அந்த பிள்ளைகள் எல்லாருமே அவ்வளவு அரசியல் அறிவு இருக்கு. அவங்க பேச போற பேச்சால இந்த இளைஞர்கள் தன்னால ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஒரு 16% வாக்குகள் மட்டும் நாம் தமிழர் பெற்றுவிட்டால் 2031 அவருடைய கட்சி ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும். ஒரு நாள் அல்லது ஒரு நாள் நிச்சயமாக அந்த கட்சி தன்னுடைய உழைப்புக்காக நிச்சயமாக தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடிக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர் நினைத்த அந்த 16% வாக்குகளும் 12-16% வாக்குகள் முடிஞ்சாலும் 20% வாக்குகள் விஜய் சார்லாம் கண்டிப்பா 25% வாக்குகளை பெற்றிருப்பாங்கன்னு என்னோட கணக்கு. ஆனா ஒரு போட்டியில வந்துட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து கட்சியில் வந்து தோண்டு போகக்கூடாது. ஒரு போட்டியில் ஒருத்தர் வந்து அடுத்த முறை வேற ஒருத்தர் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனால் தன் கட்சி வளர்ந்ததா அப்படிதான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில 12-16% வாக்குகள், ஒருவேளை 16-18% வாக்குகள் எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா 2031 நாம் தமிழர் தான் சொல்லலாம். இதை வென்றாலே நாம் தமிழர் கட்சியும் அதன் தொண்டர்களும் மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருப்பார்கள்.